என் தந்தையை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துங்கள். மகாதேவரிடம் தாம் மன்னிப்பு கோருங்கள். முடியாது. என்ன நேர்ந்தாலும் மகாதேவரிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். எந்த நிலையிலும் அவரை நான் வணங்கவும் மாட்டேன். ஒருவேளை என்னால் இயன்றால், எவ்வாறு உனது தந்தை மகாதேவர் என்னை பதவியிலிருந்து விலக்கினாரோ அவ்வாறே நானும் அவரை மகாதேவரின் பதவியிலிருந்து விலக்கி விடுவேன் கார்த்திகேயா, விலக்கி விடுவேன் கார்த்திகேயா. இந்திரதேவா, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். அவ்வாறே வார்த்தைகளுக்கும் உள்ளது. தாங்கள் இன்று தங்களுடைய வார்த்தைகளின் எல்லையை மீறி என் பொறுமையின் எல்லையை கடக்க வைத்து விட்டீர்கள். தங்கள் தவறுக்காக நிச்சயம் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். தாங்கள் அமிர்தம் பருகியவர் அல்லவா? ஆகையால் தாங்கள் இறக்க மாட்டீர்கள். ஆனால் இவ்வாறே எரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த அக்னி தொடர்ந்து தங்களை இம்சித்துக் கொண்டே இருக்கும். இதுவே தங்களுக்கான தண்டனையாகும். இத்தகைய தவறிழைப்பதேன் கார்த்திகேயா? தண்டிக்கும் உரிமையை உனக்கு எவர் அளித்தார்? இப்பாதையில்தான் மகாதேவர் தன் மைந்தன் கார்த்திகேயனை காணச் செல்வார். ஆகையால் இந்த பாதையில் மகாதேவருடன் யுத்தம் புரிந்து அவரது கண்களை உனது மாயத் திரையினை கொண்டு கட்டி அவரையும் நீ பார்வையற்றவராக மாற்ற வேண்டும். எக்கணம் நீ அவரை பார்வையற்றவராக மாற்றுகிறாயோ அக்கணமே உன் தந்தை யார் என்று நான் உனக்கு கூறுகிறேன். குருதேவா, மகாதேவரின் ஒரு கண் திறவாமல் இருக்கும் என்பார்கள். இன்று நான் அவரின் 3 கண்களையும் மூடப் போகிறேன். இந்திரனை காப்பாற்ற தாங்கள் இந்த பாதையில்தான் செல்ல வேண்டியிருக்கும் மகாதேவா. ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும். நான் இங்கு சிவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மொத்த வையகமும் எங்களின் யுத்தத்தை காண காத்துக் கொண்டிருக்கிறது. செல்லக்கூடாது தந்தையே. தங்களால் அவனை எதிர்க்க இயலாது. ஆம் மகாதேவா, தாங்கள் அங்கு செல்வது உசிதமல்ல. கடமை என்னை அழைக்கிறது தேவி. உதவிக்கு இந்திரன் அழைக்கிறான். ஏனெனில் கார்த்திகேயன் தன் சக்தியை தவறாக இந்திரன் மீது பிரயோகித்துள்ளான். கார்த்திகேயன் இழைத்த தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். மகாதேவா, அவ்வாறென்றால் நான் செல்ல அனுமதி தாருங்கள். நான் இந்திரனின் அக்னியை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறேன். அந்தகாசுரன் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். தாங்கள் எப்போது வருவீர்கள்? மாயத்திரையை கொண்டு தங்கள் கண்களை எவ்வாறு கட்டுவதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். தங்களுக்கே நன்றாக தெரியும், பிரம்மதேவர் அவனுக்கு வரம் அளித்திருக்கிறார். அவன் தன் அன்னையை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் வரை அவனை தோற்கடிப்பதென்பது இயலாத காரியம். நான் சிவனாவேன், அனைத்தையும் ஏற்றிடுபவன். நடக்கக்கூடியதை, இயலாததை அனைத்தையும். ஆனால் நியாயம் கோரி அழைத்தால் அவன் அதர்மம் இழைத்தவனாயினும் என்னால் அந்த அழைப்பை புறக்கணிக்கலாகாது. இக்கணம் இந்திரனுக்கு என் உதவி தேவை.
ஒருவேளை என் கடமையாற்றுவதற்காக நான் அங்கு செல்லும் வழியில் என் பார்வையை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை. செல்லாதீர்கள் மகாதேவா. மகாதேவா, நான் கூறுவதை கேளுங்கள். இயலாது. இன்று என எவராலும் தடுக்க இயலாது. கார்த்திகேயா, இந்த அக்னியின் வெப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்று. தங்கள் செயலுக்கான பலன்தான் இது இந்திரதேவா. இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இது மகாதேவரை அவமதித்ததற்கான தண்டனை. இல்லை, நான் ஏற்க மாட்டேன். நான் இந்த உண்மையை ஏற்க மாட்டேன். இவர் என் தந்தையாக இருக்க வாய்ப்பில்லை. இவர் என் தந்தை இல்லை. நீ ஒப்புக்கொள்ளாததால் உண்மை மாறிவிடப் போவதில்லை அந்தகாசுரா. உண்மை அதுதான். நீயும் பௌமனும் சிவசக்தியின் அம்சமாவீர்கள். பௌமன், நாராயணா, இதுவே உண்மை என்றால் நானும் சிவசக்தியின் அம்சம்தானா? ஆம் பௌமா. அவ்வாறென்றால் எனக்கு 2 அன்னையர்கள், அதோடு தேவாதி தேவர் என்னுடைய தந்தை. நான் தன்னியனானேன். என் வாழ்க்கை பூரணமானது. கணேசன் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் என் சகோதரர்கள். அசோக சுந்தரியும் என் சகோதரியா. என் ஜனன ரகசியம் விலகிய மறுகணம் அழகிய உறவுகளின் பூங்காவனம் என் முன் காட்சி அளிக்கிறது. சகோதரா, சகோதரா, கேட்டீர்களா? நாம் இருவரும் சிவசக்தியின் அம்சமாவோம். அவ்வாறு என்றால் நாம் இருவரும் உலகத்தின் அதிபதிகள். இனியும் தங்களுக்கு என்ன தேவை? வேறு என்ன தேவை அண்ணா? எனது கண் பார்வைக்கு என்ன நேர்ந்தது? உனது பார்வை பறிபோனதற்கு காரணம் வேறு எவரும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் சிவனும் சக்தியும் ஆவார்கள். நிறுத்துங்கள்! நீதான் அந்த அந்தகாசுரனா? பிறக்கும் பொழுதே கண் பார்வையை இழந்து பிறந்தவன். நமது யுத்தம் முடிவிற்கு வரவில்லை மகாதேவா. தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருங்கள்.
வேண்டாம் மகனே. நீ உன் தந்தையை எதிர்த்து யுத்தம் புரிவாயா? இவரை எதிர்க்கப் போகிறாயா? இது சரியல்ல. அப்படி அழைக்காதீர்கள். நான் உங்கள் மைந்தன் அல்ல. அன்னை தித்தியின் கருவிலிருந்து ஜனித்த இந்த அந்தகாசுரன் இந்த சிவன் மற்றும் சக்திக்கு எந்த விதத்திலும் சொந்தமல்ல. நமக்குள் இருக்கும் ஒரே உறவு சிவன் மீதான விரோதம் மட்டுமே. அவர் மீது நான் கொண்டுள்ள குரோதம் மட்டுமே என்னையும் மகாதேவரையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரா, என்னுடைய மனதிலும் தந்தை மீது குரோதமும் அதீத அளவு வெறுப்பும் இருந்தது. என்று அவரை காண்கிறேனோ யுத்தம் புரிவேன் என்று இருந்தேன். ஆனால் தந்தை மகாதேவர் என்றவுடன் எவ்வாறு அவரை வெறுப்பேன்? உண்மையில் நாம் இருவரும் அதிர்ஷ்டசாலிகள் அண்ணா. இனி என் வாழ்நாள் முழுவதும் மகாதேவரை பூஜிக்க விரும்புகிறேன். அவர் காலடியிலிருந்து பக்தி செய்ய விரும்புகிறேன். நீ உன் விருப்பப்படி செய். ஆனால் நான் மகாதேவரோடு யுத்தம் தான் புரிவேன். பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரமானது